வீரன் அத்தியாயம் 29. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது இணைந்து கொள்ளுங்கள் குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன். ஆதித்யா பதட்டமாக மாருதியின் பின்னால் சென்றான். மாருதி அவர்கள் இருந்த வட்டமான அந்த அறையிலிருந்து ஒரு சிறு பாதை வழியாக வேறொரு அறைக்கு அழைத்துச் சென்றது. அந்த இடம் பார்ப்பதற்கு விசித்திரமாக இருந்தது. அதில் ஒரு மாபெரும் சுவருக்கு முன்னே ராணி நின்று கொண்டிருந்தாள். அவள் முன் பல வகையான சித்திரங்கள் வரையப்பட்டிருந்தன. ராணியை பார்த்த சந்தோஷத்தில் ஆதித்யா, ராணி ராணி என்று அழைத்து கொண்டு அவள் அருகே சென்றான். ஆனால் ஆதித்யாவின் குரலுக்கு அவள் எந்த ஒரு எதிர்வினையும் தெரிவிக்காமல் அவள் சுவரையே பார்த்து கொண்டு நின்றாள். ராணியின் அருகில் சென்றவன், ராணி என்னாச்சு, ஏன் இங்கே திடீர்னு வந்துட்ட என்றான். ராணியோ முன்னிருந்த சுவரை காட்டி, இத்தனை நாள் கட்டுக்கல்லையாத்தான் இருக்கும் என்று நினைச்சது இப்போ உண்மையா இருக்கு என்றாள். என்ன சொல்ற என்று ஆதித்யா கேட்க, ராணி ஆதித்யாவின் பக்கம் திரும்பி, இந்த சித்திரங்களை பாரு, இது உனக்கு என்ன சொல்லுது, இதிலிருந்து உனக்கு என்ன புரியுது என்று கேட்டாள். ஆதித்யா அவள் முன் இருந்த சித்திரங்கள் அனைத்தையும் பார்த்தான். அந்த சித்திரங்களில் 3 மனிதர்கள் அமர்ந்து ஏதோ யாகம் வளர்ப்பது போலவும் அந்த யாகத்தில் இருந்து ஒரு உருண்டை வடிவ சக்தி வெளிவருவது போலவும் 2 சித்திரங்கள் இருந்தன. 3வது சித்திரத்தில் அந்த சக்தியை ஒரு மனிதன் கத்தியால் குத்துவது போன்ற சித்திரம் வரையப்பட்டிருந்தது. 4வது வரைபடத்தில் அந்த சக்தியிலிருந்து மாபெரும் சக்தி ஆற்றல் வெளிப்பட்டது போல வரையப்பட்டிருந்தது. 5வது அது ஏதோ இவர்கள் அனைவருக்கும் கோபமாக பதிலளிப்பது போல் இருந்தது. 6வது சித்திரத்தில் அவர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் பறிக்கப்பட்டது போல் வரையப்பட்டிருந்தது. 7வது சித்திரத்தில் அவர்கள் அனைவரும் மண்டியிட்டு அதனிடம் எதையோ வேண்டுவது போல் வரையப்பட்டிருந்தது. 8வது மற்றும் 9வது சித்திரங்கள் அழிக்கப்பட்டிருந்தன. என்ன நடந்தது என்று அழிக்கப்பட்டிருந்ததால் புரியவில்லை. ஆதித்யா உடனே, இது என்ன கூற வருகிறது, இதில் எனக்கு எதுவுமே புரியலையே என்றான். ராணியோ, எனக்கு தெரிந்து இந்த நகரத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இடையிலான சாபத்திற்கு நெருங்கிய தொடர்பு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால்தான் அதனோட சித்திரங்கள் இங்கே வரையப்பட்டிருக்கு. இந்த சித்திரங்களோட உண்மையை நாம் தெரிஞ்சு கொண்டாதான் நமக்கு முழு விஷயமும் தெரியும். அதனால்தான் எனக்கு இந்த சித்திரத்தை பார்த்த உடனே பிரமிப்பா இருந்துச்சு என்றாள். சரி, என்ன கதை பற்றி சொன்னாயே, என்ன அது என்று கேட்டான் ஆதித்யா. ராணி, இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாபம் இருப்பதாக முன்னோர்கள் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வந்தாங்க. காரணம், அது இறந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த சாபத்தோட பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால உயிரோட இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த பாதிப்பு தெரியாததுனால அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த சித்திரத்தை பார்க்கும்போது உண்மையா இருக்குமோ என எனக்கும் தோணுது. அப்படி உண்மையா இருந்தால் நம்மை சுற்றி பல வருடங்களாக இறந்து போனவர்களோட ஆன்மாக்கள் இந்த உலகத்தில்தான் எங்கீரோ அடைப்பட்டிருக்கு என்றாள். எனக்கு புரியல என்று அவன் கேட்க, எனக்கும் முழுமையாக இதை பற்றி தெரியாது. இதை பற்றி சில விஷயங்கள் மட்டுமே எனது ஆசிரியர் என்னிடம் கூறியிருந்தார். அதைத்தான் நான் இப்போது உன்கிட்ட சொல்றேன் என்றான். சரி வா, இங்கிருந்து போலாம் என்றான் ஆதித்யா. இரு, இதுல வேற ஏதாவது நமக்கு தேவையான தகவல் கிடைக்குதான்னு பாத்துக்கிறேன் என்றாள் ராணி. இந்த சித்திரத்தை வைத்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறாய் என்று ஆதித்யா கேட்க, இந்த சித்திரத்தை வைத்து சில கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நமக்கு இந்த சித்திரம் முழுமையாக என்னன்னு தெரியணும் என்று கூறினாள். சிறிது நேரம் ஆதித்யா, தக்ஷகன், ராணி மூவரும் அந்த சித்திரத்தை உற்று பார்த்தனர். தக்ஷகன் அந்த சித்திரத்தை அப்படியே ஆதித்யாவின் மனக்கடலில் வரைந்து முடித்து விட்டேன் ஆதித்யா என்றது. என்ன முடிச்சிட்டியா என்று ஆதித்யா கேட்க, தக்ஷகன், உனக்கு அந்த சித்திரத்தை பற்றி எப்போது என்ன தெரிஞ்சுக்கணும்னாலும் இங்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்று கூறி அது வேகமாக மனக்கடலுக்குள் ஒரு மடலை விரித்தது. அதில் வெளியே இருந்த அந்த சித்திரம் அப்படியே வரையப்பட்டிருந்தது. அதை பார்த்த ஆதித்யா, ஓ, இது என்னன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்க, அதற்கு தக்ஷகன் தனது தாடியை தடவுவது போல பார்த்தது. எனக்கு தெரிந்து ஏதோ ஒரு மாபெரும் அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதற்காக ஏதோ ஒரு சக்தி எல்லாரையும் தண்டிச்சிருக்கு. கடைசியாக அந்த தண்டனையில் இருந்து மீட்க வழிமுறையும் சொல்லி இருக்கு. அந்த மாதிரி தான் ஏதோ நடந்திருக்கணும். எனக்கு முழுமையா தெரியல என்னன்னு என்றது. மாருதிக்கு இந்த விஷயம் முழுமையாக தெரிந்தாலும் அது எதையும் கூறவில்லை. தட்சகன் மனக்கடலில் சித்திரம் முழுமையாக வரைந்திருப்பதைக் கண்டு ஆதித்யா, சரி சரி வா போகலாம், இனிமேல் இங்கிருக்க வேண்டாம் என்று கூறி ராணியை அழைத்து கொண்டு அவர்கள் அங்கிருந்து வெளியில் புறப்பட்டனர். இந்த முறை மாருதி தன் உடலை ஒளிர வைத்து முன்னோக்கி பறந்தது. அந்த வெளிச்சத்தில் ஆதித்யாவும் ராணியும் சென்றனர். தட்சகன் உள்ளே இருந்த வரைபடத்தையே மீண்டும் ஆராய்ந்து கொண்டிருந்தது.
என்னவாக இருக்கும் இந்த சித்திரத்துக்கு பின்னால் என்று எண்ணிக்கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஆதித்யா தடுமாறி கீழே விழுந்தான். அவர்கள் மீண்டும் வாளரசர் சிலை இருந்த இடத்திற்கே வந்துவிட்டனர். அவன் மீண்டும் அதே இடத்திற்கு வந்ததை பார்த்த ஆதித்யா, என்ன சுற்றி சுற்றி நாம் எங்கேயோ வந்துட்டு இருக்கோம் என்று எண்ணி கீழே விழுந்தவன் எழுந்தான். அப்போது முன்னே தரையில் அவன் கைகளில் ஏதோ குத்தியது. என்ன இது இருட்டுல என்றவன் தன் கையில் வெள்ளி ஈட்டியை வரவழைத்து தரையில் மீண்டும் குத்தினான். அப்போது அந்த இடமே தரை வெள்ளை நிற சக்தியில் ஒளிரத் தொடங்கியது. அப்போது அந்த இடத்தில் ஒரு சிறிய வளையம் போன்ற ஒன்று பதிந்திருப்பதை கண்டான். என்ன இது, இந்த இடத்துல இந்த வளையம் என்று அவன் அந்த அறையை சுற்றி பார்த்தான். எந்த இடத்தில் எந்த ஒரு சிறு பாதிப்பு உடைப்பு இல்லாத அந்த இடத்தில் ஒரு சிறு வளையத்தை யார் இங்கு பதித்து வைத்திருப்பார்கள் என்று அதை பிடித்து இழுக்க முற்பட்டான். ஆனால் அது அவன் கைக்கு வரவில்லை. அது பார்ப்பதற்கு மோதிரம் போலவே இருந்தது. அந்த மோதிரம் தலைகீழாக தரையில் பதிய வைத்தது போல் இருந்தது. உடனே ஆதித்யா தனது இடது கையின் ஒரு விரலை அந்த வளையத்திற்குள் விட்டு இறுக்க பிடித்தான். அப்போது அந்த வளையத்திலிருந்து மாபெரும் காற்று வீசியது. ஆதித்யாவின் விரல் அந்த வளையத்திற்குள் இருக்க அவன் கால்கள் மேல் நோக்கி தூக்கி எறியப்படுவது போல் அந்த வளையத்திலிருந்து காற்று வீசியது. விடாமல் அதை பிடித்து கொண்டான் ஆதித்யா. ராணியோ சிறிது தூரத்தில் சென்று விழுந்தாள். தட்சகனோ என்னாச்சு என்னாச்சு என்று ஆதித்யாவின் மனக்கடலிலிருந்து வெளிவந்து பார்த்தது. ஆதித்யா காற்றில் பறந்து கொண்டிருந்தான். அதை பார்த்த தட்சகன், ஆதித்யா உடனே அதை விடு, உடனே அதை விடு என்றது. மாருதி ஆதித்யாவின் கைகள் அந்த மோதிரத்திலிருந்து வெளிவராமல் அவன் கைகளையும் விரலையும் சேர்த்து இறுக்க பிடித்து கொண்டது. என்ன பண்ற நீ, என்ன பண்ற, என்னை இதிலிருந்து விடுவிக்க முயற்சி பண்ணே என்றான் ஆதித்யா. ஆனால் மாருதி விடாமல் ஆதித்யாவை அந்த மோதிரத்துடன் இணைத்திருந்தது. ஆதித்யா சிறிது நேரம் அந்த காற்றின் வேகத்தின் அழுத்தத்தை தாங்கியவன் கடைசியாக தன் கைக்கு சக்தியை வரவழைத்து தனது வலது கையில் இருக்கும் ஈட்டியை தரையில் வேகமாக குத்தி தரையிலிருந்து அந்த மோதிரத்தை விடுவிக்க கையை இழுத்தான். அப்போது தரையில் அந்த மோதிரத்துடன் இணைக்கப்பட்டிருந்த ஏதோ ஒன்று விடுபட்டது போல் அந்த மோதிரம் தரையிலிருந்து ஆதித்யாவின் கைக்கு வந்தது. அவன் தன் கைவிரல்களை திருப்பி பார்த்தபோதுதான் அந்த வளையத்தின் மீது ஒரு கல் பதிந்திருப்பதை கண்டான். இது மோதிரம் மாதிரி இருக்கு என்றான். கீழே தூரத்தில் இருந்த ராணியும் எழுந்து அருகில் வந்து, பச்சை கல் மோதிரம் மாதிரி இருக்கு என்று அவள் கூறினாள். தட்சகனுக்கு அந்த கல்லை கண்டு சிறிது சந்தேகம் வந்தது. அது சுற்றி சுற்றி அந்த மோதிரத்தை அங்கும் இங்கும் நகர்ந்து அவன் விரல்களில் பார்த்து யோசனையுடன் இருந்தது. மாருதி எதையோ சாதித்தது போல் ஆதித்யாவின் தோள்பட்டையில் நிமிர்ந்து ஆதித்யாவின் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்தது. ஆதித்யா தன் விரல்களில் நடனமாடுவது போல் ஆட்டியவன், என் கைக்கு இந்த மோதிரம் நல்லா இருக்குல்ல என்று கூறினான். அப்போது ஆதித்யாவின் கையை வந்து பிடித்த தட்சகன், இது பிரபஞ்ச காலக்கல், இந்த கல் எப்படி இங்கு வந்தது என்றது. ஆதித்யா அதிர்ச்சியில் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அதே நேரம் அருகில் ராணியும் இருந்ததால் அவன் மனதிற்குள் தட்சகனிடம், என்ன சொல்ற, பிரபஞ்ச காலக்கல் அப்படின்னா என்ன என்றான். இது அபூர்வமான அரிய வகைகள். இந்த கல்லுக்கு பல அதிசய சக்திகள் இருக்கு. இந்த கல் எப்படி ஆழியோடு இந்த நகரத்தில் இருக்கு? இந்த நகரம் முதலே என்ன நகரம்? இங்கு இந்த மாதிரி அரிய பொக்கிஷம் எப்படி வந்துச்சு என தட்சகனுக்கு பல கேள்விகள். ஏனெனில் இந்த கல்லை தட்சகன் தன் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே பார்த்த ஞாபகம் இருக்கிறது. இந்த கல்லை வைத்திருப்பவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் சக்திசாலி என்று அது ஆதித்யாவை விட்டு சிறிது அந்த இடத்தை சுற்றி பார்க்க ஆன்மாவாக சுற்றி திரிய சென்றது. ஆதித்யா அந்த கல்லை சுற்றி சுற்றி பார்த்து, எப்படி இந்த கல்லுக்கு என்ன சக்தி இருக்கு, பச்சை நிறத்தில் மின்னுது, அவ்வளவுதான் என்று மனதில் எண்ணினான். ராணியும், எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ இங்கிருந்து அரசர்களின் மோதிரமா இருக்கணும் என்றாள். அதற்கு ஆதித்யா, சாதாரண அரசர்கள் மோதிரம்னா எதுக்கு இந்த கஜன் இருந்த இடத்துல தரையில ஒட்டிட்டு இருக்கணும் என்று அவன் பேசிக்கொண்டே தரையில் பார்க்கும்போதுதான் மோதிரத்தை எடுத்த இடத்தில் சிறிது ரத்தம் வந்திருப்பதை கண்டான். அங்கு ஏதோ மரத்தின் வேர் போன்ற வேர்கள் வெட்டப்பட்டு துண்டிக்கப்பட்டது போல் தெரிஞ்சது. அதை பார்த்த ஆதித்யா, என்ன, எப்படி, இங்கு எப்படி இந்த வேர் வந்துச்சு, எப்படி ரத்தம் வந்துச்சு என்ற ஆதித்யா அந்த இடத்தை பார்த்து கொண்டிருந்த போது மனதில் தட்சகன் குரல், ஆதித்யா ஓடு, ஆதித்யா ஓடு என்ற குரல் வந்தது. அவன் மனசக்தியில் கேட்ட குரல் தட்சகன்தான் என்பதை புரிந்தவன், எங்கிருந்து தட்சகன் வருகிறது என்று எண்ணிக்கொண்டே பார்க்க பின்பக்கம் இருந்த சுவர் வழியாக உள்ளே நுழைந்து ஆதித்யாவை வந்து அப்படியே தரையிலிருந்து தூக்கியது. ஆதித்யா வேகமாக தரையிலிருந்து எழுவதை பார்த்த ராணி, ஆதித்யா என்று அவன் கையை பிடித்தாள். ராணியின் கையை ஆதித்யா இறுக பிடித்து கொள்ள தட்சகன் ஆதித்யாவின் இரு கைகளுக்கு இடையே கைகளை கொடுத்து அப்படியே அந்த மாளிகையிலிருந்து தன் சக்தியால் வெளியில் தூக்கி வந்தது. அப்போது ஒரு கர்ஜனை செய்யும் சத்தம், எனது மோதிரம் என்னிடம் கொடுத்துவிடு, என்னுடைய மோதிரத்தை என்னிடம் கொடுத்துவிடு என்று ஒரு குரல் கேட்டது. அந்த மாளிகையை இடிந்து விழும் அளவிற்கு யார் இப்படி கத்துறது என்று ஆதித்யாவிற்கும் பயம் ஏற்பட்டது. ஏனெனில்
இதற்கு முன் கஜன் வெளிப்படுத்திய சக்தியை விட இந்த சத்தம் அவனை மிகவும் பீதியடைய வைத்தது. ராணிக்கும் சரி, யாரது என்று ராணியும் ஆதித்யாவின் கையை பிடித்துக்கொண்டு பின்னே திரும்பி பார்த்தாள். அப்போது அவர்கள் இருந்த இடம் இடியத் தொடங்கியது. அந்த மாளிகையை இடிய மாளிகையிலிருந்து சிறு சிறு வேர்கள் மற்றும் பெரிய மரத்தின் வேர் வெளிப்பட்டன. அதற்குள் தட்சகன் மாருதி திறந்த அந்த முக்கோண சக்தி நுழைவுக்குள் சென்றனர். அந்த பாதாள குகையிலிருந்து மீண்டும் மேற்பரப்பு பகுதியில் வந்து வேகமாக விழுந்தனர் அனைவரும். ராணி ஆச்சரியத்துடன் ஆதித்யாவை பார்த்து, என்னது அது, ஏன் நம்மளை இந்த அளவிற்கு துரத்தியது என்றாள். ஆதித்யாவோ தன் மேலிருந்த தூசிகளை தட்டி கொண்டு, தெரியல, என்னன்னு எனக்கும் தெரியல, ஆனா அது இந்த மோதிரத்துக்காகத்தான் நம்மளை தாக்க வந்திருக்கு என்றான். எனக்கு புரியல என்று ராணி மீண்டும் கேட்க, அந்த இடத்துல இந்த மோதிரம் இருப்பது பல நாளா அதற்கு தெரிஞ்சிருக்கும், எடுக்க முடியாம இருந்திருக்கும் நினைக்கிறேன். அரசர் கஜனோட சக்தியினால் அந்த இடத்துக்குள்ள இத்தனை நாள் அதனால நுழைய முடியாம இருந்திருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு அவர் முற்றிலுமா இந்த இடத்தை விட்டு போன அப்புறம் இறுதியாக அந்த அரக்கன் மோதிரத்தை கண்டுபிடித்திருக்கு. அது எடுக்கிற நேரத்துல தான் நானும் எடுத்திருக்கேன். அதனாலதான் அது கைக்கு கிடைக்கல. நான் எடுத்துட்டேங்கிற கோபத்துல என்னை கொன்னு அதை வாங்க வந்திருக்கு என்றான். அப்படியா என்று ராணி அதிர்ச்சியாக கேட்டாள். இது உண்மையானு தெரியல, என்னோட யோசனை தான். இந்த மோதிரத்தை அது முன்னாடியே சொந்தம் கொண்டாடி இருந்தா இந்நேரம் அதோட இடத்துக்காக எடுத்துட்டு போயிருக்கோம். ஆனா அங்கிருந்த வேற பார்த்தா சிறு சிறு வேர் இப்பதான் இந்த மோதிரத்தை கண்டுபிடித்து வந்த மாதிரி தெரியுது. அதை வச்சுதான் நானா சொல்றேன். ஆமாம், நான் அந்த அரண்மனை முழுவதும் சோதனை செய்தபோது அந்த வேர்கள் இந்த மோதிரத்தை தான் தேடிக்கிட்டு இருந்துச்சு. நீ அந்த மோதிரத்தை தொட்டப்போ அது ஒன்றும் சாதாரணமா அதிலிருந்து காற்று வெளியேத்தல. அந்த வேரிலிருந்து தப்பிக்கத்தான் அந்த மோதிரம் முயற்சி செய்திருக்கு. அதே நேரம் நீ அதை பிடித்து கொண்டதனால உன்னோட உதவியால அந்த மோதிரம் எளிமையாக வெளியில் வந்திருக்கு என்றது தட்சகன். ஆதித்யாவும் தட்சகனும் பேசிக்கொள்வது ராணிக்கு தெரியவில்லை. அதனால் ராணி, சரி, அப்புறம் எதுக்கு அந்த மோதிரம் உன்னை தாக்கிச்சு, அப்ப அதோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சா என்றாள். இல்ல, இது என்னன்னு முழுமையா எனக்கு தெரியல. ஆனா நம்ம போற வழியில நிச்சயமா மீண்டும் அந்த மரத்தின் வேரிலையோ இல்ல அந்த மரத்தையோ நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அசுர மரத்துடன் மோதுவதா? முடியாத காரியம் ஆதித்யா என்றாள் ராணி. அதற்கு ஆதித்யாவின் மனதில், தட்சகன், நீ உடனே ஞான ஒளி சக்தியை செம்மைப்படுத்து, அதில் இருக்கிற நுட்பங்களை கற்றுக்கொள், அது உனக்கு பெரிதும் உதவும் என்றது. சரி என எண்ணிய ஆதித்யா ராணியின் பக்கம் திரும்பி, கவலைப்படாதீங்க, நம்ம அது கண்ணில் படாம நிச்சயமா கடந்து போயிடலாம் என்றான்.